தளபதி தான் சிஎம். ஏய் பாட்டு பாத்தியா பயங்கரமா இருக்கு, தளபதி டான்ஸ் பாத்தியா பயங்கரமா இருக்கு, தளபதிக்கு தாண்டா ஓட்டு விழும், உங்களுக்குலாம் ஓட்டு விழாது. ஏய் திமுக ஓடிரு, இந்த பாட்டை பாரு வேற மாதிரி. ஏங்க என்னங்க அது பாட்டை ஒரு வாட்டி தான் போடுறீங்க, இன்னொரு வாட்டி கேட்ட போட மாட்டீங்க. நான் உள்ள போய் கேட்டேன், நான் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்குறாரு பாட்டை போடக்கூடாதுன்னு. நான் எங்க போயிட்டு முட்டிக்கிறது? அதாவது தியேட்டருக்கார பாட்டை ரெண்டாவது வாட்டி போடலையா, அதுக்கும் காரணம் ஸ்டாலின். ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், என்ன படத்தையே நிம்மதியா பார்க்க விட மாட்டீங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செய்து இது கேளுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லிட்டு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது தெரியும் உங்களுக்கு. வாக்காளர் சீர்திருத்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குலாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு தேடி பார்த்தீங்கன்னா பிஎல்ஓக்கள்லாம் வந்திருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் அலோகேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருப்பாங்க, அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து வெளியில எங்கேயாச்சும் இருந்தாலும் சரி, அது என்ன இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த ஃபார்மை மட்டும் நீங்க வாங்கிடுங்க, வாங்கி ஃபில்அப் பண்ணுங்க. இன்னைக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம், சே நாளைக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம், இல்ல நான் வெளில இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தட்டி மட்டும் கழிச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் 30 நாளோடு கிடையாதுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி 2 டேஸ் முடிஞ்சு போச்சு. வெறும் 25 நாள் 26 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ தயவு செய்து சொல்றேன், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுங்க. அப்போதான் நீங்க ஓட்டே போட முடியும். ஆக்சுவலா நினைச்சிட்டு இருக்காதீங்க இந்த ஓட்டடி வச்சு ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு, உங்களால முடியாது. இப்போ நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தாதான் உங்களால ஓட்டே போட முடியும். ஓட்டர் ஐடி உங்களுக்கு வரப்போகுது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா போயிட்டு லிஸ்ட்ல இல்ல என் ஓட்டரை ஏத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க இப்ப எந்த கட்சிக்கு வேணா சப்போர்ட் பண்றவங்களா இருக்கலாம், பட் ஆனா சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணணும், ஓட் போடணும். அந்த ஓட்டு போறதுக்கு என்ன தேவை, ஓட்டர் ஐடி தேவை இல்லையா? சோ அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது எந்த வேலைகளை நீங்க பார்த்தாலும் சரி, அதை நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம விட்டீங்கன்னா அது பின்னாடி வேற மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக சொல்றேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்று கட்சியினர் இருப்பாங்க. ஏன்பா விஜய் ரசிகர்களா, நீங்க கஷ்டப்பட்டு ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பீங்க. ஆனா தயவு செய்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்க தலைவனுக்கு நீங்க ஓட்டு போட முடியும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இதை பத்தி யாருமே எந்த கட்சியும் சரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாதுங்க. இதை நான் ஓப்பனா நான் சொல்றேன். ஏன்னா நான் நேர்ல களத்துல இருந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கூட போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் கூட போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பிரிச்சு கொடுக்கறதுல இருந்து ஹெல்ப் பண்றது அவங்க தான் போயிட்டு இருக்காங்க. இது எந்த மாற்று கட்சியினரும் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால புரிஞ்சுக்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தலைவன் தான் சிஎம், தலைவன் தான் 2026 உட்கார வைக்க போறோன்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. தவிர இந்த மாதிரி ஓட்டு அடி வந்தா மட்டும் தான் ஓட்டு போகணுன்றது அவங்க தெரிய மாட்டேங்குது. இது எங்க போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால தயவு செய்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்றது கேட்டுக்கொள்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் பாத்தீங்கன்னா இதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு கேம்ப் நடத்துறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிஎல்ஏக்களை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பூத் ஆபீசர் கூட அமைச்சு இந்த எல்லாமே ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்கன்றத உங்களுக்கு எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஏவா அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த திமுக காரங்க தான் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க பண்ணாலும் சரி நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கிறாங்கன்றது அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓட்டர் இருந்தா மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதுக்கு நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆகணும். எல்லாருமே கேக்குறாங்க, நீங்க என்ன சும்மா விஜய் 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 பத்தி பேசுறீங்க, வேற யாரையும் பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போராட்டம் என்னன்னா விஜய் பத்தி பேசுறேன், டிவிகே பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா நாங்க ஏன் டிவிகே பத்தி பேசுறோன்றது உங்களுக்கு நிறைய பல முறை சொல்லியிருக்கேன். நான் திரும்பி இன்னொரு வாட்டி சொல்றேன் கேளுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா டிவிகே தான் இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கு. பல இளைஞர்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போதுங்க. இப்ப நம்ம கண் முன்னே பாக்குறோம். ஏன்னா எந்த கட்சிக்கும் பார்த்தா இந்த மாதிரி கிடையாது. எல்லா கட்சிக்கும் பார்த்து தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அதுபடி பயணிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் கொள்கைன்றதே கிடையாது. ஒரு நடிகனை சிஎம் ஆக்குறன்றத அது எப்பாற்பட்ட ஒரு மனநிலையில இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது புரியுமா புரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிடும்.
இப்ப நாங்க இறங்கிறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. நிறைய பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப ஓவரா விஜய் மேல பாசத்தை கொட்டுறாங்க. ஏன்னா விஜய் நடிச்சு படத்தை ரசிங்கம்மா, ரசிங்க வேண்டான்னு சொல்ல, அவர் படத்தை ரசிங்க, படம் பாருங்க. ஆனா அவரை நம்மளெல்லாம் ஆளக்கூடியவரா, ஆளக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அவர் இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அவர் எதுவுமே பண்ணது இல்லைங்க. எவனுக்கும் எந்த உதவியும் பண்ணது இல்லை, ஒரு தலைவனா நின்று நடந்தது இல்ல. நீங்க விஜயகாந்த் எடுத்துவாங்க. விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாரு, அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இதுவா இருந்தார், தலைவரா இருந்தார். அவர் தான் எல்லாமே ஹெல்ப் பண்றது, உதவி பண்றது. அவங்க வீட்டுல அதாவது தன்னுடைய சக நண்பர்களோ இல்ல சக ஆர்டிஸ்டுகளோ என்ன ஆனாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி இருந்து உதவி பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டுல முன்னின்று நடத்து கொடுப்பாருப்பா, விஜயகாந்த் ஐயா இருக்கிறாருப்பா, நாங்க ஏன்பா எனக்கு கவலை, இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் தலைவராக இருக்கும் போது. ஸோ அவர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர்றாரு. அப்படி பாருங்க, இதுதான் ஸ்டெப்பு. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு தலைவராக நின்று காப்பாத்து. இப்ப வரைக்கும் போய் பாருங்க, விஜயகாந்த் அவர்களை அதாவது எங்க தெய்வம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவரை தவறா, இவர் சரி கிடையாது, இவர் அது பண்ற இது பண்றாரு, எவனும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா சொன்னதே கிடையாது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கட்டி காத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். அவரு அரசியலுக்கு வராரு, முதல்ல பார்த்தோம்னா ஜெயிக்கிறாரு. ஏன்னா மக்களா இணைஞ்சு செயல்படுறாரு. ஆனா விஜய் அப்படி இல்லையே. விஜய் இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிருக்காரா? கொஞ்சம் யோசிங்க. அதுக்காக தான் தினமும் சொல்றது, விஜயை நம்பாதீங்க, விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய் நடிக்க தெரியும், விஜய் அந்த இளைஞர்கள் உணர்ச்சியை தூண்ட தெரியும். அவங்கள ஒரு வைப் கிரியேட் பண்ண முடியுங்க விஜயால, அவ்வளவுதான் பண்ண முடியும். தவிர ஒரு தலைவனா இருந்து ஒரு தமிழ்நாட காப்பாத்தல முடியாது, வேஸ்ட்டுங்க. அது சிலருக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு பேர் என் நண்பர்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவேன், ஏன்டா விஜய்ன்ற, ஏன் விஜய்ன்ற, அவர் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க, ஊழல் நடக்குதுங்க, ஊழல் நடக்குது. ஊழல்னா என்ன ஊழல், என்ன ஊழல் இருந்துச்சு? ஆனா அவங்க என்ன சொல்றீங்க, 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி. என்ன 10 ரூபாய் பாலாஜி? அந்த 10 ரூபாய் பாலாஜி நிரூபணம் ஆயிட்டு ஒரு ஜெயில போட்டாங்களா, 100% அக்யூஷன் சொல்லி போட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட்ல செருப்பாளர் ஆட்சி அமைச்சிச்சு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னமும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் பாட்டில வச்சு அந்த கிண்டல் பண்றது, இது பண்றதுன்றது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஊழல் பண்ணிட்டாங்க. உங்களால ஒரு ஊழல் நிரூபிக்க முடியுமா? உடனே சொல்லுவாங்க செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு. செந்தில் பாலாஜி எந்த ஆட்சியில என்ன பண்ணாரு? அதாவது அதிமுக பீரியல் நடந்த விஷயத்தை நடந்திருக்கு ஒரு விஷயம், அதுக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. திமுக ஆட்சியில ஊழல் இருந்துச்சா? ப்ரூஃப் காட்டுங்க. இந்த மாதிரி ஊழல் பண்ணாருப்பா, இந்த ஊழல் நிரூபணம் ஆயிடுச்சு, இவரு அதான் ஜெயிலுக்கு அமிச்சாங்க அப்படின்றது காட்டுங்க. ஜெயலலிதா எப்படி ஜெயிலுக்கு அமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களால காட்ட முடியுமா? ஊழல்ன்றீங்க. இப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததெல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. இந்த ஊழலை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த காரணம் எதுன்னு நினைச்சிருங்க? திமுக மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும்தான் வளர்ச்சிகளை உண்டாச்சு. திமுக கொண்டு வந்த திட்டங்களால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது எத்தனை பேருக்கு புரியுன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்னடா படம் சன் டிவில போட்டா இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது வரலாற்றிலேயே, அதாவது உலக வரலாற்றிலேயே உலக அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டை வச்சு, அதாவது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாட்டை வச்சு சிஎம் ஆக்குறானுங்க. இப்போ நான் பார்த்தேங்க, அதாவது இந்த தியேட்டரை விட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க பாத்தீங்களா, பாட்டு நல்லா இருக்கு, போய் பாட்டு பார்த்துருக்காங்க, தியேட்டர்லயே பார்த்துருக்காங்க. பார்த்தாங்க வரக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு பயங்கரமா இருக்குப்பா, தளபதி தான்ப்பா சிஎம். அது பாட்டு நல்லா தான் சிஎம்மா தளபதி? என்னப்பா புரியலையே, சத்தியமாங்க இப்படி சொல்றானுங்க எல்லாருமே. நீங்க பாருங்க அந்த வீடியோவை. 2026ல டிவிகே தான் ப்ரோ, பாட்டு சும்மா வேற மாதிரி இருக்கு, வெறித்தனமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் தான் ப்ரோ, 2026ல விஜய் அண்ணன் ஜெயிப்பாரு. அதாவது இங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தளபதி தான் சிஎம். ஏய் பாட்டு பாத்தியா பயங்கரமா இருக்கு, தளபதி டான்ஸ் பாத்தியா பயங்கரமா இருக்கு, தளபதிக்கு தாண்டா ஓட்டு விழும், உங்களுக்குலாம் ஓட்டு விழாது. ஏய் திமுக ஓடிரு, இந்த பாட்டை பாரு வேற மாதிரி. டேய் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துப்பாரு படம், அவர் மச்சா படம் செம்மையா இருந்தது, பிளாஸ்டே கொடுப்போம். வேற லெவலா இருக்குடா. 2026 வெற்றி நம்ம ஸ்டாலின் பிபி இப்ப செத்துப்பா. பறக்க
ஒரு பாட்டை வச்சு அதை அசியமாக்குறீங்க. இந்த இளைஞர்களை நினைச்சாதான் வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாவே இருக்குன்னு சொல்ல முடியுங்க. ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் என்ற ஒரு அடிப்படை அறிவுன்றது இல்லை. ஏன்னா இந்த அரசியல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அரசியல்னா என்ன என்ன தளபதி டான்ஸ் ஆடுறாரு, தளபதி பாட்டு பாடுறாரு, தளபதி ஃபைட்டு போடுறாரு, தளபதி அழுகுறாரு, தளபதி சென்டிமெண்டா பேசுறாரு, தளபதி தங்கச்சி பாஸ்தை கொட்டுறாரு, தளபதி அண்ணன் பாஸ்தை கொட்டுறாரு, தளபதி ஃப்ரெண்டு எப்படின்றது காட்டுறாரு. ஸோ இதை மட்டுமே பார்த்து பழகி தளபதினா இப்படிதான் அந்த படத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து அவங்க பண்றதெல்லாம் பிடிச்சி போய் என்ன பண்றாங்கன்னா தளபதி, அதாவது தளபதி விஜய் அவர்களை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டிட்டு இருக்காங்க. இது எங்க போயிட்டு முடிய போகுதுன்னு தெரியல. இக்கால இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் கண் எதிரே வந்து சீரழிஞ்சு போறது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாதுங்க. ஒரு நடிகனை நம்பி வரானா அவனை சிஎம் ஆக்குறதுலயே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானுங்க. அது ஏன் இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்றத யோசிக்க மாட்டானுங்க. இந்த விஜய் ரசிகர் எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சான்னு வச்சுங்களேன், விஜய்க்கு சத்தியமா ஓட்டு போட மாட்டான். கண்ணை மூடி நம்ம தலைவன் நமக்காக என்ன பண்ணியிருக்கான், இது வரைக்கும் நம்மளுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கான், எதுக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன், எவனும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான், டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட வந்து ஒரு பயங்கரமான ஒண்ணு இருக்குங்க. இது சாதாரணம். இந்த வீடியோ பாருங்க. பென்ச்மார்க் கூட போட மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினோட அழுத்தமா ஓப்பனாவே சொல்றேங்க. எந்த ஒரு படத்துக்கு ஒரு பஸ் லுக்ல இருந்து பாட்டில்ஸ்க்கு இவ்வளவு தடை, ஏன் பயமா? 2026 டேய் உங்க புறா பத்தி வீட்டுக்கு அனுப்ப போறது வருது. உங்க அங்கிள் எங்க சொல்லு அங்கிள் இல்ல சார், ஸ்டாலின் சார் தான் காரணம். அப்படி என்ன அழுத்தம்? அதாவது இவன் என்ன சொல்றானா, ஏங்க என்னங்க அது பாட்டை ஒரு வாட்டி தான் போடுறீங்க, இன்னொரு வாட்டி கேட்ட போட மாட்டீங்க. நான் வந்து உள்ள போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் வந்து அழுத்தம் கொடுக்கிறாரு பாட்டை போடக்கூடாதுன்னு. நான் எங்க போயிட்டு முட்டிக்கிறது? அதாவது தியேட்டருக்கார பாட்டை வந்து 2வது வாட்டி போடலையா, அதுக்கும் காரணம் வந்து ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார். என்ன படத்தையே வந்து எங்க நிம்மதியா பார்க்க விட மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் வைக்க போற ஆப்பு 2026ல விஜய் என்ன தான் சிஎம். டேய் ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? சிந்திங்கடா. மைக் அடிச்ச உடனே என்ன வேணா பேசலாம் பேசாதீங்க. கொஞ்சம் தெளிவா பேசுங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது கூட தெரியாம இஷ்டத்துக்கு ஏதோ வளரின்றீங்களா பாவீங்களா? இது போக பாத்தீங்கன்னா எனக்கு இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் வராரு, இந்த வீடியோ நான் பார்த்தேன். விஜய் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து குழந்தைய தூக்கின்னு, கை குழந்தை தூக்கின்னு காரு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த காரு பின்னாடி ஃபாஸ்டா குழந்தைய தூக்கின்னு ஓடுறாங்க. இல்ல உண்மை, இந்த வீடியோ பாருங்களேன் நீங்க. ஓடுறான். எதுக்கு ஓடுறான்னு பார்த்தா விஜய் பாக்குறதுக்கு ஓடுறான் குழந்தைய தூக்கின்னு. அங்க உனக்கு எதுனா ஒண்ணு ஆகி போச்சுன்னா வந்து இவனுக்கு ஒண்ணா குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? நான் கேட்கிறேன், நீ போய் ஊந்து சாவுடா, சாவு. எதுக்கு குழந்தைய வந்து தூக்கின்னு போற? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அறிவுன்றதே கிடையாது. எத்தனை வாட்டா சொல்றது? ஏன்னா 41 பேர் உயிரிழந்திருக்காங்கடா. ஏன்னா ஒரு நடிகன் பின்னாடி என்ன ஓடுறீங்க? அவன் வெறும் நடிகன்டா, உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டான்டா, புரிஞ்சுக்கோங்கடா, சைலண்டா போயிடுவான்டா. எங்களை மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு இறந்தா கூட வந்து அவங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சமூக வலைத்தளத்தை கத்தி இந்த மாதிரி யூடியூப் வழியா வந்து பேசி பார்த்தோன்னா உங்களுக்கு பண்ண வைக்கிறோம். இல்ல அவர் பண்ண மாட்டாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. விஜயா வந்து மைண்டுக்கு வந்து உடனடியா, அதாவது ஒரு எதனா ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், உதவி பண்றன்றவன் வந்து உடனடியா பண்ணுவான். அதாவது 10 நாள் கழிச்சு 25 நாள் கழிச்சு மற்றவங்க சொல்லி பண்றான்னா வந்து அது தப்புங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஒரு நல்ல தலைவனே கிடையாது. ஒரு பிரச்சனையாகுதா உடனடியாக சார்ட் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி இவர் பண்ண மாட்டாரு. இதுதான் உண்மை. இங்க பாருங்க, விக்கிற வண்டியில ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் இறந்து போனான். அவனுக்கு வந்து இப்பதான் முந்தானத்தான் 15 வீடு கட்டி கொடுக்குறாங்க. எதனால நினைச்சுட்டு இருக்கீங்க? அவரா வந்து மைண்டுக்கு வந்து பண்றாங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எங்களை மாரி ஆட்கள்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஏங்க விக்ரவாண்டில 4 பேர் செத்தாங்க, என்னங்க பண்ணீங்க? அந்த அம்மா வந்து கத்துறாங்க கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசுறதுனாலதான் விஜய் வந்து பண்றாரு.
அது தெரியாம வந்து விஜயா வந்து பண்றாரு. நான் வந்து உண்மையே சொல்றேங்க, விஜய்க்கு வந்து அந்த அந்த மனசு கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படி. மற்றவங்களுக்கு உதவி பண்றதெல்லாம் அவருக்கு கிடையாதுங்க. அதுதான் உண்மை. சும்மா வந்து அவங்க அப்பாவால தான் வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து தான் மோட்டிவேட் பண்ணாரு, நீ வந்து அரசியல்வாதியாவா, இது பண்ணு அது பண்ணு, உங்க ரசிகர்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க அப்பா மூலியமா தான் எல்லாமே நடந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. விஜய்ன்றவர் சொந்த புத்திலாம் பயன்படுத்த மாட்டார், ஒரு நல்ல தலைவன் கிடையாது. இதுதான் உண்மை. நீங்க பார்க்கலாம், இந்த இங்க இறந்தவர்கள் குடும்பத்தை வந்து இங்க வர வச்சு வந்து ஆறுதல் சொன்னவர் அவரு. கேட்டா பர்மிஷன் கிடைக்கல, அதெல்லாம் பச்சை பொய். அதெல்லாம் நம்பாதீங்க. அவருக்கு இங்கேருந்து அங்க போறதுக்கு அந்த கிடையாது, மனசு இல்லை, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஒருத்தன் போன நினைச்சா எப்படி வேணா போலாங்க, அது எவனாலும் தடுக்க முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா கூட்டம் வரும்னு சொல்லாதீங்க. ஏன் இங்க நடத்துனீங்களா மகாபலிபுரத்துல, அங்க கூட்டம் வந்துச்சா? இவ பொதுக்குழு நடத்துனீங்களா, அங்க கூட்டம் வந்துச்சா? எங்க வந்துச்சு கூட்டம்? அதாவது இவரா வந்து இந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிடுங்க, விஜய் வரான்னு சொல்லிட்டு ஊர் பூரா டமார் ஆச்சு இந்த டைம்ல வந்து வரான்னு சொன்னா அப்ப வருவாங்க, விஜயை பாக்குறதுக்கு வருவாங்க. இதுதான் உண்மை. இது நிதர்சனமான உண்மை. இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் மீண்டும் எதுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து இளைஞர்களே சீரழிஞ்சு போகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. இது அரசியல். நீங்க வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. அது ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றத வந்து நான் மீண்டும் சொல்றேன். நீங்களே உங்களை மனசை வருத்துக்காதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் அப்படி கிடையாது. ஒரு சில இளைஞர்கள் வந்து அறிவார்ந்த விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி பார்த்தீங்கன்னா முந்தானத்து திறந்தாங்க. அந்த புத்தக கண்காட்சிக்கு பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் போயிட்டு அங்க இருக்கிற புத்தகங்களை பத்திலாம் பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இவங்கதான் வந்து அடுத்த தூண். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த விஜய் படத்தை பார்த்துட்டு, இந்த பாட்டை பார்த்துட்டு, அந்த பாட்டை பார்த்துட்டே வந்து சிஎம் ஆக்கணும் துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு வந்து ஒரு அறிவா பேசுறாங்கன்றது உங்களுக்கு அது நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த காலகட்டத்துல கரெக்டா இந்த டைம் ஸ்பேஸ்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வந்து நிறைய அரசியல்லாம் என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களை வந்து இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாத்துறதுக்காண்டியும் அரசியல்னா என்ன, சமூக நீதினா என்ன, வெறும் அரசியலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த புத்தக கண்காட்சி. அப்படி அந்த ஒரு தற்கொலை கூட்டத்தெல்லாம் மாத்திட்டு ஒரு அறிவாளி கூட்டமா மாத்துறதுக்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கு. என்ன பொறுத்தவரை எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்த்து பயன்பெறுங்க. பல்வேறு இடத்துல சாதி மதம் அதோட வெறிகள் வந்து இன்னமும் அடங்கல. ஏன்னா எல்லா இடத்துலயும் சரி இன்னும் அந்த ஆணவ கொலைகள் எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு. இதை வந்து ஒரு யங்ஸ்டரா வந்து நம்மளுடைய தலைமுறையில தான் மாற்ற முடியும். அதை மாத்துறதுக்கு நமக்கு தேவையானது இங்க இருக்கிறது. இப்போ வந்து நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய மூதாதையர்களா இருக்கட்டும், எல்லோரும் நமக்கு இந்த சாதி மத வெளியே வந்து ஊட்டிதான் வளர்க்குறாங்க. அதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம யங்ஸ்டரா இங்க வந்து இந்த மாதிரி பல புத்தகங்களை படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். முக்கியமா புத்தகங்கள் படிக்கும் போதுதான் நாம எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருக்கிறோம் அப்படின்றது தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பகுத்தறிவு புத்தகங்களை படிக்க உண்மையான வரலாறு என, வரலாற்று தலைவர்கள் யாரு, நம்முடைய சரித்திரம், நம்முடைய மண்ணின் சரித்திரம், இதெல்லாம் தெரியும் போதுதான் தெரியுது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பிற்போக்குத்தனமாக இருக்கு. இந்த புத்தகங்கள் சொல்லக்கூடிய உண்மைதான் இந்த வரலாற்றுக்கான உண்மை, மண்ணின் உண்மைன்றது மிக தெளிவா இருக்குங்க. முக்கியமா நம்முடைய தலைவர்கள் பெரியாரில் தொடங்கி அண்ணா, கலைஞர், நம்முடைய முதல்வர் வரைக்குமே அந்த புத்தகங்களாக இருக்கட்டும். நான் வந்து இயல்பாக ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கேன். அது சம்பந்தமா சட்டம் சம்பந்தமான நிறைய புத்தகங்களையும், முக்கியமா நம்முடைய அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய சட்டம் சார்ந்த புத்தகங்கள், நீதிபதிகள் எழுதிய அந்த தொழிலாளர் சட்டமாக இருக்கட்டும், நம்முடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தமான பல புத்தகங்களை வந்து வாங்கியிருக்கேங்க.